பெருமை என்பது நம் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாவின் படைப்புகளுக்கு உரியது அல்ல. அல்லாஹ் தாலா அல் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பின்னர் நம் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் பணிந்தனர். அவன் மறுத்தான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்போரை சார்ந்தவனாகி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். இந்த வசனத்துல அல்லாஹ் தாலா இப்லீஸ காஃபீர்னு சொல்றான். ஏன்னா இப்லீஸ் பெருமை அடித்ததற்காக. இப்போ நம்ம செஞ்ச சாப்பாடை நம்ம வீட்டுல யாராச்சும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம மனசுல ஒரு செகண்ட் என்ன வந்து போகும்? பெருமை வந்து போகும். ஆனா அந்த உணவை ருசியா செய்ய வச்சது யாரு? அல்லாஹ் தாலா. அப்போ அந்த பெருமை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இன்ஷா அல்லாஹ் எந்த இடத்துலயும் கடுகளவு கூட பெருமை நம் மனதில் வராதபடி கவனமா இருக்க வேண்டும்.